ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸஸ் எல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரியான வேலை கிடைக்கும் சார் அவங்களுக்கு? செவ்வாய் வந்து நல்லா இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான வீடு வச்சுருக்கேன், நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான துறையில் இருக்கேன், நான் வந்து போலீஸில் இருக்கேன், நான் வந்து இராணுவத்தில் இருக்கேன், யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதான் செவ்வாய்னா கத்தி. கத்தி வந்து தவறான ஆட்கள் கையிலும் இருக்கும், நல்லவங்க கையிலும் இருக்கும். செவ்வாய் வந்து நல்லா இருக்கிறவங்க தான் இந்த சர்ஜனாக இருக்க முடியும், அதேமாதிரி வந்து போலீஸாக இருக்க முடியும், அந்த கட்டுமஸ்தான உடல் வச்சுருக்கவங்க, பாடி ஃபிட்டாக வச்சுருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்கலாம் செவ்வாயோட தொழில் அமையும். இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் குரு சேர்ந்தவங்க பாருங்கள், இல்லை 10ல் செவ்வாய் இருக்கும், 10ல் செவ்வாய் திக்பலம் அடைஞ்சிருவார். 10ல் செவ்வாய் இருந்து குருவோட இருக்கும், பிருகுமங்கல யோகமாக சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்திருப்பார். இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் டாக்டர் ஃபீல்டில் சைன் பண்ணுவாங்க, டாக்டராக இருப்பாங்க, நல்ல ஒரு கைனகாலஜிஸ்ட்டாக இருக்கவங்க, இல்லை நல்ல ஒரு சர்ஜனாக இருக்கவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிகம் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஒரு ஐபிஎஸ் போஸ்டிங்கில் இருக்கவங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கமிஷனராக இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்திருக்கும். வலுக்காதவங்க அந்த மாதிரி ஃபீல்டுக்கு வரவே முடியாது. ஒரு மிலிட்ரியில் இருக்கவங்க, இராணுவத்தில் இருக்கவங்க, நல்ல ஒரு உயர் அதிகாரி இருக்கவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்திருக்குங்க. செவ்வாய் அந்த பலம் கம்மியாக கம்மியாக அந்த போஸ்டிங் அந்த டிகிரி அப்படியே கொஞ்சம் லெவல் கம்மியாகும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு சில பேர்லாம் பாருங்கள் 10 வீடு 20 வீடு கட்டியிருப்பாங்க, ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்லாயிருக்கும். இன்ஜினியர் படிக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லாயிருக்கும். ஒருத்தர் பயாலஜி படிக்கிறாங்கன்னா ஜாதகத்தில் செவ்வாய் நல்லாயிருக்கும். இது எல்லாமே செவ்வாய் வச்சு நம்ம சொல்லலாம்.